நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 19 அன்று தமிழகத்தில ஒரே கட்டமா மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சுட்டு. தேர்தலுக்கு முன்பு பல கருத்து கணிப்புகள பல நிறுவனங்கள் வெளியிட்டன. அதில பெரும்பாலான தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு தான் வெற்றி பெறும்னு அறிவிச்சிருந்தது. ஆனா தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு வெளியிட முடியாது. ஆனா கருத்து கணிப்பு நடத்துன ஊடகத்த சார்ந்தவங்கலாம் வெளிய பேட்டி குடுக்காங்க. அவங்களோட அனுபவங்கள வெளிய பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம அதன் அடிப்படையில பார்க்கும்போது, திருநெல்வேலி தொகுதிய பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு பெரிய அதிர்ச்சியும், பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு உற்சாகமும், புதிய வளர்ச்சியும் குடுக்குங்கிறத அந்த நம்ம தேர்தலுக்கு பிறகான முடிவுகள நம்ம பார்க்கும்போது புரியுது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருநெல்வேலிய பொறுத்தளவுல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் காங்கிரஸின் ராபர்ட் புரூஸ் தான் எளிதா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏன் சொல்லியிருந்தாங்கன்னா, கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனங்கள், அத சார்ந்தவங்கலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்கு 9% இருக்கு. அந்த 9% வாக்கும் காங்கிரஸ் சார்ந்த ராபர்ட் புரூஸ்க்கு தான் விழும். அடுத்து திருநெல்வேலி தொகுதிய பொறுத்தவரை பெரும்பான்மையா நாடார் சமுதாய வாக்கு தான் இருக்கு. அந்த வாக்குகள் பாரதிய ஜனதாவின் நயனா நாகேந்திரன் தேவர் சமுதாயம் என்பதால் முழுமையா சென்றடைய வாய்ப்பு கிடையாது. பாரதிய ஜனதாவின் அதிக ஈடுபாடு கொண்ட தொண்டர்கள் மட்டும் தான் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாடார்கள் வாக்கும் பெரும்பான்மையா ராபர்ட் புரூஸ்க்கு தான் போகும். அதனால எளிதா ராபர்ட் புரூஸ் வெற்றி பெறுவார்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படி தலைகீழா புரட்டி போட்டுட்டு. தேர்தலுக்கு பிறகு அவங்க கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனங்களை சார்ந்தவங்க பேட்டியெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதாவின் நயனா நாகேந்திரன் எளிதாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதே தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இந்து நாடார்கள் பெரும்பான்மையா நயனா நாகேந்திரனுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுபோக நயனா நாகேந்திரன் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த தேவர் சமுதாயத்துக்கு ஒரு 15% வாக்கு இருக்கு. அவர்களும் பெரும்பான்மையான மக்கள் நயனா நாகேந்திரனுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. சிறுபான்மையினர் வாக்கு முழுமையா திமுகவுக்கு தான் போயிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா முந்தைய கருத்து கணிப்புல நாடார் சமுதாய வாக்கு ராபர்ட் புரூஸுக்கும் போகும்னு சொல்லியிருந்தது. சரி பாதி நயனா நாகேந்திரனுக்கும் போயிருக்கு. மற்ற சமுதாய வாக்குகளும் யாதவர், தேவேந்திர குல வேளாளர்கள், பிள்ளைமார் அந்த சமுதாய வாக்குகளும் சரிபாதியா நயனா நாகேந்திரனுக்கு தான் போயிருக்கு. மீனவர் வாக்குகளும் நயனா நாகேந்திரனுக்கு தான் போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவின் சிறுபான்மை பூச்சாண்டி இந்த தரம் திருநெல்வேலி தொகுதியில எடுபடலன்னு தான் தோணுது. ஏன்னா திருநெல்வேலி லோக்கல்ல இருக்க தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஈஸியா வின் பண்ணிருவோம். எப்படி? மற்ற 4 தொகுதியில வாக்குகள் சரிசமமா பிரிஞ்சாலும், எங்களுக்கு ஒரு 9% வாக்கு மொத்தமா பாளையங்கோட்டையில இருக்கு. திருநெல்வேலி சிட்டில இருக்கு. அந்த வாக்குகள் மொத்தமா எங்களுக்கு வரும்போது, ஒரு 3% வாக்குகள்ல நாங்க ஈஸியா வச்சுருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தரம் அந்த கணிப்ப பொய்யாக்கியிருக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதாவின் வெற்றி, திமுகவின் சிறுபான்மை பூச்சாண்டி என்ற பிம்பம் தகர்த்தெறியப்படுகிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.